எங்கயாவது நீங்க தான் சொல்லுவீங்கல்ல, ஆடு மேய்க்கிறேன், மாடு அப்படி போயிடுங்க. இந்த உலகத்தோடயே நீங்க டச்ல இருக்காதீங்கன்றேன். இந்த எங்கயாவது நீங்க ஆடு மாடு மேய்க்க, கழுதை மேய்க்க, நீங்க தீவு அதிபர் அப்படி போயிடுங்க. நீங்க ஏன் நான் கேட்கிறேன், கைலாச மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு சொல்லிருக்காரு. எனக்கு இங்க வாழ ஒண்ணு எனக்கு சோத்துல விஷத்த வச்சு என்னை சாவடிச்சிரு. இல்லையா என் கையில ஆட்சியை கொடுத்துட்டு எல்லாரும் நல்லா வாழுங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட் குடுத்தா நம்ம மேல கேஸ் போட்டு நம்மள உள்ள தள்ளிடுவான். ரெண்டாவது கொடுத்தா அவரு நமக்கு சோத்துல விஷம் வச்சு நம்மள முடிச்சிருவாரு. இந்த ரெண்டுத்துல எது நடந்தாலும் அழிவு நமக்கு தான். அவருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. சாவரானேன்னு சொல்லி சரிப்பா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தோம்னா அடுத்து என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாம் சாக வேண்டியதான். அப்ப அண்ணன் தனியா தான் ஆட்சி பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு வருது. ஏன் அவ்வளவு வெறுப்பு வருது? பண்ணது அப்படி இல்ல சீமான் அவர்களை கேட்கிறேன். எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது? நான் 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருங்க கத்த சொன்னா? நீங்க தேர்தல் அரசியலுக்கு வரீங்க. தேர்தல்ல நிக்கிறீங்க. கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க. அட்லீஸ்ட் வெற்றி பெறதுக்கு ஏதாவது வியூகம் இருக்கும்ல. அதுவும் இல்ல. என்னடா வியூகம் கேட்டா விஜய் இருக்கிறதா வியூகம்ன்றீங்க. 2 நாள் அமைதியா இருக்கீங்க. அப்படியே கை காலம் நடுங்க ஆரம்பிச்சு உடனே திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. விஜய் இவருக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பெரும் பிரச்சனையா இருக்கு. 2 தொகுதி எதுக்கு நிக்கிறீங்க? அது உங்க பிரச்சனையா? 2 தொகுதியில் நிக்கிறதும் 3 தொகுதியில் நிக்கிறதும் உங்க பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு தொகுதியில் நிக்கிறீங்களா, அதுல ஜெயிச்சிருங்க. அதுக்கு நீங்க கஷ்டப்படுங்க. அதுக்கு ஏதாவது வியூகம் அமைக்க முடியுமா? அதுக்கு பண்ணு. ஜெயிக்கிறதுக்கு நான் கட்சி நடத்துறேன். அது இல்ல, எல்லாருக்கும் தெரியும். அது வேற. நான் என்ன சொல்றேன், உங்க அலுவல பாருங்க. ஏங்க நீங்க போய் விஜயவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னதான் உங்கள்ட்ட கொள்கை இருக்கு? நாங்க கேட்டா அந்த கொள்கை இருக்கு, இந்த கொள்கை இருக்கு, ரோட்ல இது வைக்க போறோம், சோலார் பேனல் வைக்க போறோம், அதை வைக்க போறோம், எரும மாடு ரோட்ல இருக்காது, பசு மாடே இருக்காது, ஆனா இல்ல ஆனாலும் பால் கொண்டு வருவேன், தயிர் கொண்டு வருவேன், உன்கிட்ட காசை கொடுத்துருவேன், ஏதாவது பேசுறீங்கல்ல, ஏதாவது உருப்படியா பேசி ஓட்டு வாங்குற வழியை பாருங்க. சம்பந்தமே இல்லாம விஜய் பத்தி பேசி அசிங்கப்பட்டு போவாதீங்க அவங்கள்ட்ட.